எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். காவலை பாரு காவலை பாருன்னு சொல்லுவார். காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். பெரிய மனுஷன் அதை செய்யாத இதை செய்யான்னு சொல்லுவாங்க. நம்ம தான் தெரியாம செஞ்சுட்டு வந்துடணும். ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு 14 வருஷமா பொண்ணே கிடைக்கல. எஸ்கேடி கார்த்திக் ராஜா பயலுகடா. அன்னார் அவர்கள் ரூபாய் 100 கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார்கள். எஸ்கேடி கார்த்திக் ராஜா பயலுகடா அன்புலகம் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்புலகம் சார்ந்து நன்றி என்று வணக்கத்தை மகிழே அந்த பாட்டுக்கு. ஆமா, இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய எஸ்கேடி அன்பு உள்ளங்களுக்கு சார்ந்து நன்றி. உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கு. அந்த பிள்ளைய நான் பார்க்க போறேன். தம்பி அண்ணே, எத்தனை வருஷமா பொண்ணு கிடைக்கல? 13 வருஷமா. உங்களுக்கு இந்த நானும் போய் கேட்காத இடம்ல தேடாத இடம்ல. இந்த நாடகத்துறையில இன்னைக்கு பெரிய ஒரு ஆளா இருக்கிறீங்க, நல்லா சம்பாத்தியம். உங்களுக்கு பொண்ணு யார் கொடுக்கலன்னு சொன்னா? எனக்கு கிடைக்கல, அதான பிரச்சனை. இப்ப பொண்ணு கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப அமைஞ்சிருச்சு எனக்கு பொண்ணு. எந்த ஊர்ல? இந்த ஊர்லயே தான். இந்த ஊர்லயா? இந்த கூட்டத்திலே தான் இருக்கு. பொண்ணு பாத்துட்டீங்களா? பொண்ணை பாத்தீங்களா? பாக்கலையா? நேருக்கு நேரம் பாக்கல. இன்னைக்கு தான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன். எங்க அம்மா அப்பா சம்மதத்தோட அந்த பொண்ணு அமைஞ்சிருக்கு. உங்க அம்மா அப்பா பாத்துட்டு வந்துட்டாங்க, நீங்க இன்னும் பார்க்கல. நான் வீடியோ கால் பண்ணாலும் அவ போனை கட் பண்ணி விட்டுருவோம். நீங்க வரையில போன் அடிச்சுக்கிட்டே வந்தீங்களே. ஆமா, இந்த ஒரு நாடகத்துக்கு வரேன் வந்துரு. அவ இங்கதான் இருக்கா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை, அவதான் உலகம். படிச்சிருக்காங்களா? அவளுக்கு வந்தவன அவளை பார்த்தவனா தான் கேட்கணும். இன்னும் கேட்கலையா? என்ன படிச்ச மாதிரி தான் தெரியுது. ஆனா அவ பேர் என்ன தெரியுமா? என்ன? அவ பேரு எந்திரி. ஏய், யாரும் எந்திரிக்க மாட்டாங்கப்பா. ஐயோ, உங்களை சொல்லல, அவ பேரு எந்திரி. யோ, என்னையா சொல்ற? எங்க அந்த பொம்பளை பிள்ளையோட பேரு எந்திரிங்க. எந்திரியா? எந்திரின்னு ஒரு பேர் இருக்கா? ஆமா அக்கா, இந்த தூங்குறாள் முதல்ல எந்திரிக்க சொல்லுங்க. உங்க நாத்தனா வர போறா. எந்திரிச்சியா? உங்க நாத்தனா வர போறா. அவளை நீங்க பார்க்கணும், நீங்க ஆசைப்படணும். உங்க சமூகத்தோட ஆனி மாசம் 36ஆம் தேதி கல்யாணம். ஆடி என்னன்னு ஆடியில ஏரியா 36. அடுத்த மாசத்துல கடை வாங்குவோம். கடை வாங்கிக்கிறியா? ஆடியில முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்களா? என்ன ஆடியில கல்யாணம் பண்ணக்கூடாங்கிறாங்க. பிரிச்சு வச்சாலும் போயிடுறேன் புரிச்சேன் வீட்டுக்கு. மாமியா வீட்டுக்கு சேர்த்தே வைக்க மாட்டாங்க, ஆடியில பிரிச்சு வைப்பாங்க. நீ ஆடியில போய் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் விளங்குவாயா? அப்படி சொல்லாதீங்க. வாழ்க்கைனா எப்பவுமே நான் நிரந்தரம். நீங்க மாசத்தெல்லாம் பொருட்படுத்துறது. எந்த மாசம் நமக்கு என்ன? பொண்ணே கிடைக்காம இருந்தாலும் பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆடியா இருந்தா ஐப்பசியா இருந்தா அப்படி பேசுங்க. ஆனா அப்ப வர போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவளை பாத்துருமா? எங்க நிச்சயம் பண்ணாம எப்படி முத்தம் கொஞ்சம்? நிச்சயமாக முக்கியம். அவளை பார்க்க போறேன். இருங்க, அந்த பொண்ணு வர்ற மாதிரி வெக்கப்படுதுங்க. நீலகண்டனே இல்ல, ஆளுங்க சிரிக்கிறாங்க. நான் இதுவரை பார்க்கல. இங்க வானே பாத்தீங்களா? கார்த்திக் ராஜாவுக்கு பொண்ணு இருக்குதா? அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. வெக்கப்படுது. என்ன சிரிக்கிறீங்க? என்னாச்சியா? என்ன பார்க்கலையா பொண்ணு? என்னக்கா சிரிக்கிறீங்க? என்னாச்சு? பார்க்கலையா நீங்க? இல்லையே. பார்க்க. அம்மா எந்திரி. ஹாய். ஹாய் இருந்துட்டேன். உங்களை ஆய் இருந்து கேட்கல, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய் சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பதாவா? இல்ல, அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ ஹலோ. தொடாதையா?
ஏங்க ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? என்னன்னு நீங்க யாரும் என்ன விவரத்தை சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. இந்த பாட்டுக்கு எவனா ஆட்டம் போடுவானா? இல்ல எங்கே நிம்மதிக்கு இந்த பாட்டுக்கு ஆட்டம் போடுவானா? அரே எந்திரி. போடி போடின்னு பேசாதீங்க. பரவாயில்ல, அதான் குடும்ப பொம்பளை பிள்ளை, கிராமத்து பொண்ணு, பரவாயில்ல. போடி வாடின்னு பேச எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய் கார்த்திகராஜா தம்பி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆமா. இந்த பொண்ணு பிடிக்குதா பிடிக்கலையா? அண்ணே தாய் பிடிக்கலைன்னா சொல்லு அண்ணே, மாப்பிள்ளை இருக்கு, நாங்க வேற லக்கில கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். தாய் தப்பன் பார்த்த பொண்ணு நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு கருப்பு முக்கியம் இல்ல, நமக்கு உறுப்பு தான் முக்கியம். பரவாயில்ல, உன்ன மாதிரி கருப்பா உள்ள பொம்பளை புள்ள இருந்தா கரண்ட் புல்லு கட்டினா கூட வரமாட்டேன். ஏமா எந்திரி, ஏமா இங்க அவ மாதிரி இங்க வாங்களே. அம்மா போன வருஷம் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிடாத, மாட்டிக்குவேன். இல்லை எனக்கு ஏற்கனவே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஐயா இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத எந்திரி. உன்னை நம்பிட்டா என் வாழ்க்கையே. இந்த கல்யாணத்துல எனக்கு சத்தியமா விருப்பம் இல்லை. உன்னை நம்பிட்டா வாழ்க்கை. எங்க அப்பா அம்மாட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்க கும்பிட்டு கேட்கிறேன் எந்திரி. ஆனா எங்க அப்பா அம்மா உங்களுக்கு எதையும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயா நல்ல மாப்பிள்ளைன்னு அவங்க நினைக்கலையா? நகை விற்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருப்பா. அடியே நகை என்ன பெரிய நகை? பணம் இன்னைக்கு வரும் போகும், நகை வரும் போகும். அன்பு கிடைக்குமா, உறவு கிடைக்குமா? நகை என்ன அப்படி விற்கிறாங்க? ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா விற்கிறாங்க. நீ நகை கடைக்கு போன, காளையார் கோயில் கவரிங் கடைக்கு போனடா சார். பேர என்னடி ஒரு பவன் 1.5 லட்ச ரூபா விற்கிது. இருக்க பொம்பளை பிள்ளை எப்படி கதையை தோண்டு அவங்க நொந்து நொறுத்து போய்த்துறாங்க. 1500 ரூபா விற்கிறா. ஒரு பவன் 1.5 லட்ச ரூபா விற்கிது. 1.5 லட்சமா? நம்ம நகவுல அம்புட்டு அடவு தான் இருக்கு. ஐயா ஏன் கல்யாணம் வேணாம் இவ்வளவு மலைக்கிறேன் தெரியுமா? ஏண்டி நாங்க அண்ணன் தம்பி இருக்கையில அடிக்க போறோம். பிச்சு எடுத்தாலும் நோனோ பெரிய இங்கிலீஷ் படிச்சவங்க தொடர்றவங்களெல்லாம் வச்சுக்கிற கூடாது. சரி சரி. நான் வாழ்க்கையில பெரிய லட்சியத்தை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன லட்சியம் அடைய போறீங்க? நான் படிப்பு முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணி. பரவாயில்ல, ஒரு ஜோர அவர் கைதட்டு கொடுங்க உண்மையில. ஏன்னா இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா பொம்பளை பிள்ளைய பழச்சுன்னு பைக்கில் ஏறி போயிருங்க. ஆனா கல்விதான் முக்கியம் இருக்காவார். அதான் உனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். அப்படி என்ன நீங்க படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத நீ சொன்னா படிக்க வைக்க போறியா? சொல்றேன், என்னால முடிஞ்சே படிக்க வைக்கிறேன். நான் படிக்கிற படிப்பு உலகத்திலே பெரிய படிப்பு. என்ன படிப்பு? பிஆர்சி. பிஆர்சி காளையார் கோயில் டு மதுரை பசுமாரில் இருக்குது. சரி, பிஆர்சி முடிச்சிட்டு பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா காளையார் டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா எங்கனே நிற்காது. அப்படியா? சரி பரவாயில்ல, படிக்கிறோம்ங்கிற அதுவே போதும். சரிவா கல்யாணத்தை பண்ணுவோம். இவ்வளவுலாம் சொல்லி சமாளிக்கிறேன் தெரியுமா? நான் படிக்க முடியல, ஒண்ணும் தெரியல. கல்யாணத்து மேல ஒரு பயம் எனக்கு. ஏண்டி கல்யாணத்துக்கு போய் பயப்படுற? ஐயா நான் எங்க வீட்டுல கட்டிக்க போற மாப்பிள்ளை தான் பயப்படணும். நாங்க எங்க வீட்டுல 3 பேர், எங்க அத்தா எங்க அப்பா நான் 3 பேர். சரி, 3 பேர்த்துக்குமே காப்படியிலையும் கொஞ்சம் தான் காய்ச்சுவோம். சோறு அரைப்படி அரிசி கூட காய்ச்ச மாட்டோம் ஒரு நாளைக்கு. சரி, அதையே வடிக்க முடியாது, இறக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? அடியே நீ ஆளை பார்த்து இட விடாத. என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. எங்க உள்ளுக்கு பெரிய மண்பானே வச்சிருப்போம். சரி அடியே வா, வெறுத்து வெறுத்து பேசாத. அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பது. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்லையே, நீ நச்சு எரிஞ்சிரு. கல்யாணத்துல வேணாம்னு சொல்லிருக்க. ஜென்மங்கள் பிரிந்தாலும் பிரியாதது.
ஏய் எவ்வளவு பாசத்துல வர்றா பாசமுள்ள கட்டி பிடிக்கிறா சுருக்கு சுருக்குன்னு குத்துது. சுருக்கு சுருக்குன்னு குத்துதா? சரி வா, வாழ்க்கையில பல இது இருக்கத்தான் செய்யும். உன் தங்கச்சி வாரா. எனக்கு தங்கச்சி நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உசுறு. ஐயோ நீனு நானும் கட்டி பிடிச்சி கிட்டி தான் அடிக்கலாம். உன் தங்கச்சி வாரா. அடியே வர வர என் மேல உங்களுக்கு லவ் அதிகமாயிட்டே இருக்கு. நீ எனக்கு வேணாம். ஏன் நீ எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ நீ மூஞ்சிலே முழிக்காத. நீ ஓடி நோத்தா. என்ன அடிக்கிற என்னைய? நீ மூஞ்சில முழிக்காத. இனிமே என் வீட்டுல நீ இருக்க நொத்த விட்டு மரியாதையா போயிடு. ஏன்டா அப்படி பேசுறீங்க? நீ எனக்கு வேணாம். நான் என்ன எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. நான் தானே. நீ இல்ல. நான் தான். நீ இல்ல. வேற யாரு? எங்க வீட்டு மகாலட்சுமி. எது இதுவா? யாரா அந்த கழுத்து முண்டை? பரதக்கலை கத்திருக்கா. என்ன கலை? பரதக்கலை. இதை எங்கடா புடிச்ச? ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு கேதம்னா இவதான் முன்னாள் நிப்பா. கேதத்துல டான்ஸ் ஆடுற பொம்பளையா? மாரடிக்கிற பொம்பளையா? சொல்லாத. இவதான் என் வாழ்க்கை மகாலட்சுமி. ஏண்டா ரே, இந்தடா கண்ணு தெரியாத கபோதி, எங்க இருந்து பிடிச்ச இந்த கழுத்து முண்டைய? ஓடி லூச சிரிக்கி. அவளோட பெருமை உனக்கு தெரியுமா? அது மூஞ்சி மசரு முகர மசரு. மூஞ்சி மசல பொட்ட பத்தியா? எவன் கூடிய கிடக்குறக்கு இத்தனை பொட்டு வச்சிருக்க? உங்க அக்கா. அக்கா அடக்கி வச்சு பேசி ஒட்ட முடிச்சு அறுத்து முறாரு. யார இருக்குவ? வேற ஆள்கிட்ட வச்சுக்க. இங்க ஆள் இப்படி இருக்குன்னு நினைச்சு எடை போடாத. நான் ஒரு மாதிரியான ஆளு. அத காட்டி மாதிரியான ஆளு. என்ன பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? நாக்கு அடக்கி பேசுறீ. நாக்கு ஒடுக்கி பேசு. ஏன் புருஷனை வச்சுட்டு இல்லாம நீ ஏடி வாய் பேசுற? யாருக்கு யாரு யாரு அருமா அவன் ஏன் புருஷன்டி? அருமா ஒரு நாடகத்துக்கு வந்து என்னென்ன கன்றாவே நான் பார்க்க அழகா பாடுறா. ஐயே எல்லாத்துக்கும் கண்ணு தெரியலையா? ஏன்டா கேட்டு முட்டா? ஏன் இந்தாடி கேட்டா பாத்துக்க கேட்டா. அது மூஞ்சி மோரி சூப்பி போட்ட கொட்ட மாதிரி இருக்கு. அவளை மரியாதையா பேசு. அவனுக்கு என்ன மரியாதை? கருவ பிடிச்சவனே. இது பெரிய உத்தம புத்தினி. வாய துணியை வச்சு திரிச்சு முடிய மாட்டேங்க. அழகுக்கு ஈடாகுறியா? நீ பேசலாமா? ஐயோ பாருங்க பாவம் உலக அழகி ஐஸ்வர்யா ராயி இது என்னைய பேசுறதுக்கு அருமை. ஐஸ்வர்யா ராயி நீ ஐஸ்வர்யா நாய். யாரு நாய்ங்கிற? நீ பேசலாமா? முதல்ல மூஞ்சி கடல்ல பாத்திருக்கியா? இதுல பாரு. ஓ இத போய் அதுல பாரு. என் காலால குறையடி. கருமத்தை என்னடி இது கருவ கூட தூறு மாதிரி இருக்கு. என் குந்தாடி போல உதஞ்சி பூதி பூதியாக்கி விடு. என் கால்ல ஒருத்தவன், என் கையில ஒருத்தவன், என் மண்டையில ஒருத்தவன். காட்டு காட்டுங்க வா. உன்ட இருக்கிற மாதிரியே பேசுறியா? காட்டு. அவள்கிட்ட பேசாத. குறுக்கழுத்து படிச்சிருக்கா. நீ வாய மூடுற இவனே. மரியாதை. நீ போ. எந்த காட்டு சிரிக்கியோ கண்ட எவள்கிட்ட எல்லாம் கொண்டு நீ பேச்சு வாங்க வைக்க. அடக்கி பேசு. போடி மானகட்ட. மரியாதை. போடி மானகட்ட பொம்பளை. நான் ஒன்னே நம்பிட்டு அவளை எடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் திரிஞ்சவ தாண்டி நீ. நானும் ஒண்ணு எத்தனை மாதிரி இந்த ஊருக்குள்ள கேட்டு பாரு. இங்க பாரு உன்னை பத்தி சொன்னா ஒண்ணு ஒண்ணு அடுக்குவேன். ஒண்ணு ஒண்ணு 100 அடுக்குவேன். என்ன 100 அடுக்குவேன்? நீ என்ன உனக்கு கெட்ட கெட்டக்கு இந்த லூசு முண்டை தேவையாடா? லூசு முண்டை அவளை முண்டாண்டே நல்ல மரியாதை இல்ல. ஊருக்குள்ள அப்படியே கேவலம். ஏண்டா இவனுக்காகவா என்னைய பேசுற? சிரிக்கி.
சொன்னல வாயை மூடுடா. உங்க ரெண்டு வாயை மூடுடா. ஏய் ஏய், உங்க ரெண்டு பேரும் நான் தான் இப்ப மறந்த குடிச்சேன் சாவுடா, சாவு. எதுக்கு வாயை வைக்கிற? கரும பிடிச்சவனே. ஓடி வாட்டோம் ஏய், ஏய், ஏறி வரேன். பூசாரி சொன்னீல, பூசாரி மயங்கர சாவியை வாங்கி தொலக்குன்னு போடுங்க. நீங்க ஊருக்கு வந்தோன்னு வத்தனை மத்த நான் பார்க்கலையா? என்ன பார்க்கலையா? பல்பு மாத்து ரேடியோ கட்டுக்கார பையன் நீ கூப்பிட்டு உள்ளுக்க நீ என்ன சரியா? அந்த வீடியோ எடுக்கிறாங்களே அவங்கள கட்டி பிடிச்சி நீ முட்டை குடிச்ச எனக்கு தெரியாதா? என்ன நீங்க வீடியோக்கார பிடிச்சி மொச்சுன்னு முத்தம் கொடுத்தியா எனக்கு தெரியாதா? அடியே 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 ஒரே துக்குல காலி வந்துட்டா சீ, மூத்திரம் வளர்க்குது. அடியே இங்க வாங்க வாழ்க்கையில சண்டை இருக்கப்படாது ஏய், நீ தொடாத நாங்க அக்கா சீ, நீ வராத, போகுது. வா, என்ன? என்னென்ன பேச்சு பேசுற நீ? உன்னை பேசுனது மன்னிச்சுக்க. ஏன் இப்படி பேசுற? நம்ம ரெண்டு பேரும் அக்கா ஆயிட்டோம். அம்மா நீ தொடாத. இந்த சாக்கெட் எங்க தச்சிங்க நம்ம என்னவே இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஏய், யாரும் கண்ணுல வச்சிருந்தியா? அவளை தான் சொல்றாரு. யாரு? அண்ணனை நான் வச்சிருந்தேன், அவர் சுப்பிரமணியம் அவரை வச்சிருந்தாரு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு உலகை போட்டு நங்குன்னு குத்தணும். எந்த உலக்கையே? பூணு கலண்டு உலகத்தை அதுதான் கலந்து போச்சு. அப்புறம் அதை வச்சு அடிச்சு என்ன பண்றது? அடியே எதுக்கு நம்மளுக்குள்ள அடிச்சுக்கணும்? வாரத்துல 7 நாள் இருக்கு. சரி, 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல. மிச்சம் ஒரு நாள் இருக்கே. காளையார் ஆஸ்பத்திரி குளுக்க சேர்த்த போட்டோம். ஏன்? அப்புறம் ஏத்தித்தானே ஆகணும். ஏய் வேணாம், நான் ஒரு ஐடியா சொல்றேன். மாசத்துல 30 நாள் 32 நாள் வரைக்கும் இருக்கு. 27 நாள் என் வீட்டுல கூட மிச்சம் 3 நாள் உன் வீட்டுல வச்சுக்க. ஏன்? திருப்பி 1ஆம் தேதி என் வீட்டுல கொண்டு விட்டுரு. அந்த 3 நாள் கிடையாதுப்பா. ஏய், வாய மூடி என்ன சிரிக்கி. ஏய் இங்க வா அடிச்சுக்கறாங்க ஏய், வாய மூடு. ஏய், நீ வா, உட்காரு. எக்கா, இருடி எக்கா, மாத்தி அளந்து பேசு எக்கா, இங்க நீ பாரு. நீங்க நானும் உலக அழகி மாதிரி இருக்கும் போதே இவன் இன்னொரு பொம்பளை பார்த்தாலும் பாப்போம். நீ நானும் உலக அழகி மாதிரி இருக்கமா? ரெண்டு முண்டே லூசு முண்டையில இவன் வேற பொம்பளைய பார்த்தாலும் பாப்பான். வரும்போது ஒரு 2 கிலோ மீன் மட்டும் வாங்கிட்டு வா. நான் அதுல விஷத்தை வச்சு அவனுக்கு போட்டு கொடுத்துரு. இல்ல நான் திருப்பூருக்கு போறேன் மீன் விஷத்தை வச்சு குழம்பு வைக்கும் போதே நீ நக்கி பாரு. ஏண்டி என்னைய கொண்டு போய் நீ அவனை போட்டு ஏறலாம் பாக்குறியாடி? நீங்க விஷம் வைக்க வேணாம். நீங்க வைக்கிற மீன் குழம்பே விஷமா இருக்கு. அப்புறம் ஏன்டா ஊத்தி அதே நக்குற? தங்கச்சி வரு நீ பேசு போ. அம்மா வர தங்கச்சி. உன்னை சொல்லு வேலை உங்க தூக்கம் சொல்லுங்க. சம்பிளையானாலும் சின்னவனாலும்
இருக்கீங்களா? எல்லாரும் காவலுக்கு போறோம் தெரியுமா? ரொம்ப உயரமாவே இருக்கு, என்னன்னே தெரியலண்ணா. அப்ப இது அண்ணா, இந்த செப்பு சிலை யாருன்னா? இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வர அச்சச்சோ, பெண்ணுக்கு பெண்ணே போறாமே கொண்டு பேரழகுன்னு சொல்லுவாங்களே. இந்த ஏய் யாருன்னா அவ தர்தரம் முடிச்ச மாதிரி மூச்சுல முழிக்கவே கூடாது. அண்ணா, உலகழகி ஐஸ்வர்யா ராய்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இல்ல, கருப்பழகி கிளியோபட்ரா. அச்சச்சோ, ஏய் என்னடி சொல்ற? படி, உன் மூச்சுல முழிக்க முடியும். அண்ணா, இந்த சிலையை எங்கன்னா பிடிச்சி எந்த ஊருங்க? நீங்க எந்த ஊரு? ஊத்துனாக்குடி. ஊத்துனாக்குடி இல்லைன்னா குடிக்காம போ, எங்களுக்கு தேவையா? அதுனா ஊத்துனாக்குடியா? அண்ணா என்ன சிரிப்பு? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு எப்படி அழகா வளர்ச்சிருக்காங்க, எவ்வளவு வெக்கம், எவ்வளவு. உங்க பேர் என்ன? என் பேரு எந்திரி. நீ எந்திரிச்ச பார்த்தா அங்கதான் எந்திரிக்காதே. இது ரெண்டு எந்திரிச்சு என்ன பண்ண போகுது? வாய்ப்பே இல்ல ராஜா. உன்கிட்ட பேசுற குரூப் இல்ல. எந்திரி. ஐயா போங்க அண்ணா. ஐயா உரசாதீங்க உரசாதீங்க. ஏன் என்னடி நாரிக்கையில அடிக்கிற? நாரிக்கையில அடிக்கிற? அடிக்காத. யாங்க நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போய் கண்ணுக்கு காவல் பண்ண போறோம். காவலை பத்தி நீ ஏதாவது சொன்னா மடப்பைய சொல்லிருக்க மாட்டானே. இவனெல்லாம் எப்படி நம்பி வர்றீங்க நீங்க எல்லாம்? இவன கீழே பாருங்க, பச்சை கலர் பச்சை கலரா இருக்கும். நீ கீழே குடிஞ்சு வர்றீ இருந்தா பாக்க. ஐயோ, மானத்தை வாங்குறாளே. தடவி பாரு மேல. நெருப்ப வச்சு கொளுத்த முறை இன்னைக்கு. பெண்களுக்கு இருமா புடிச்சுக்குவாங்க, கொஞ்சம் இருமா. பெண்களுக்கு ஓயாத வேலை தெரியலமா? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? பேணு வாக்குற வேலை. டேய், உனக்கு நான் புடுத்து வாங்கி கிடக்குறியா? ஏறுமா மாடு. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலைமா? இதே ஞாபகத்துல எவ்வளவு இருக்கு. அப்ப மாறாப்ப எங்க? இந்த இழுத்து புத்து. ஏய், ஓ மாறாப்ப எங்கடி மேல கிடந்தது? அத ஒழுங்கா எடுத்து மேல ஓடு. சிரிக்கி ஓடு, மேல ஓடு. இருந்தாலும் நாத்துனா சொல்ல கேட்கணும். நாத்துனா ஏய், அங்கே அடி போடுறீங்க. எடுத்து மேல ஓடுறேன். அடி எரும மாடு, எடுத்து தோல்ல போடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இடுப்புல கட்டி வச்சு இறுக்கி விட்டுருவேன். இருக்கிறதே ஒரு இதுதான் இருக்கு. வச்சு இருக்குன்னா ரெண்டு பக்கமே எதுவுமே போகாம அடைச்சு போயிடும். ஒரு பெண்ணுக்கு எப்படி முந்தான போடுறது தெரியாதா என்ன? ஐயோ, 4 வரையும் சுத்தி போடு. அண்ணா ரொம்ப வில்லம்பியா இருக்காங்க. என்ன சொன்னாங்க? அம்மா, இவதே நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ. ஏண்டா எரும மாடு, அவளுக்கு தான் தெரியல, நீனாவது எடுத்து சொருகி விட. என்ன கெட்டி விட சொல்றீங்களா? அந்த அவசர பேர் அவங்க சொன்னா வைப்பான். அசிங்கப்படுத்தாரு நீ. அவக்கவும் மாட்டானே, அவனை பத்தி எங்களுக்கு தெரியுமே. சரி விடு, நான் கட்டி விடுறேன். நான் வந்து தங்கச்சி தானே. உனக்கு சொல்றது தெரியுமா? இத கீழே போடு. கால் ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி தூக்கி தூக்கி காட்டாரு. சொருகு அந்த காடி சொருகடி. எவ்வளவு கூச்சம் பாரு. உத்தரசா புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. அண்ணே, மாசமா இருக்காங்களா? ஏன் மெதுவாமா? இவ்வளவு பெரிய வயிறா இருக்கு. ஏன்னா எத்தனை மாசம்? 9 தெரியுது. ஏய், 9 மாசம் பாட்டி. சுத்து சுத்து நல்லா சுத்து. நம்ம ஊருக்கு வாஜ்பாய் மாமா வந்திருக்காங்க, ஜோரா கை தட்டுங்க. நாளை காலை சரியாக 10 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். ஏன் அந்த மாலையை தாங்க முடியாதுடி? ஏய், 2 பேருமே புல்லு தறிக்க போய் வந்துட்டானா? புத்தர் தூக்கு தூக்கு. ஐயோ, மாலையை முதல்ல கட்டினாதான் தூக்க முடியும்.
யாருக்கோ அடுத்த வாரம் மாதம் வாய்தா. சரி இந்த இவங்க முந்தாடி படம்லாம் சரியான ஆள் இல்லை. ஐயோ சரிப்பா, இதுதான் தந்தையார் சொன்ன நந்தவனம். எங்க பார்த்தாலும் ஆத்தா மருதாயி கொஞ்சம் அடக்கிக்கிட்டு நில்லு. நீ பொம்பளை மாதிரியே நிக்க மாட்டேங்கிற. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அலோலியா ஜெபிக்கிறோம். பிரிட்டோ என்ற போஸ்ட் மடம் பண்ணது மாதிரி கிடக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கொன்றுவேன். சரி, அதனால இதுதான் தந்தையார் சொன்ன நந்தவனம். பறவைகளை விரட்டலாமா? காட்டி போனது வெகுமாகமான கொல்லி கட்ட மாதிரி கிடக்குற அண்ணா. இவ பொம்பளை என்ன பொம்பளை தானே சந்தேகமாக இருக்கேன். ஏமா அப்படி சொல்ற? எதை வார்த்தை மயங்கல? அவ இயற்கை கூந்தல். நீ இயற்கையை பார்த்துட்டாலும் புழு போட்டு அவர் கூந்தல். ஆளலோ 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 சோ என்னடா எரும மாடு தொண்டையை திறந்த மாதிரியே இருக்கு அண்ணா. இவ்வளவு நேரம் விளையாடணும். சரிமா? ரொம்ப வில்லங்கம். ரொம்ப வினயமார்க்கன். வில்லங்கம்னா என்ன பண்ண தெரியுமா? நெஞ்ச வெடச்சு அப்படி முறைச்சு அப்படி நில்லு. என்னடா சொங்கி பையில சொங்கி பையில முரடா என்னடா சொங்கி மாதிரி நிக்கிற முரடா? அவ 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 ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காவலை பார்க்க வேண்டும். இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் ஆமா, ரெண்டு காலை தூக்கி வாரி விட்டுறாதீங்க. அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் காவலை பார்க்கலாமா? என்ன தெரிகிறது? காவலை பாக்குறீங்க. நீ வா முதல்ல.